இயேசு உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆபிரகாமின் மனைவிக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்கள் வீட்டில் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் ஒரு அடிமை பெண் இருந்தாள். பிள்ளையில்லாத நிலையில் சாராள் ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தாள். ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவள் சாராளை அற்பமாக நினைத்தாள். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தபடியே சாராள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டாள். சாராளின் பிள்ளை ஈசாக்கு வளர்ந்தான். அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14-19 வரை. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்த ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆகார், இந்த தேவன் எப்பொழுதும் என்னை கண்டு எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் என்றாள். இவள் தேவனை இந்த தேவன் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். ஆகார் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் தேவன் அவளை ஒவ்வொரு நாளும் கண்டு அவளையும் அவள் பிள்ளையையும் காப்பாற்றினார். பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீர்களா? இயேசு உங்கள் கண்ணீரை கண்டு கண்ணீரை துடைத்து உங்களை சமாதானமாக வாழ வைப்பார். இன்றே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடன் இருந்து உங்களை காப்பாற்றுவார். ஜெபம். இயேசுவே, நீரே என் அடைக்கலம். என் கண்ணீரை துடைத்து என்னை நன்றாக வாழ வைத்திடும். ஆமேன். இந்த வசனங்களை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.